நன்றியோடு சோதரிக்கிறோம் ஐயா. தேவரீர் கர்த்தாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நன்றி சொல்லி துதிப்பதற்காக ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எபினேசரை குறித்து தியானித்து பேச வேண்டும் என நினைத்திருந்த வேளையிலே திரும்ப இந்த வசனத்தை காண்பித்து 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி உன்னை திரும்ப உன் நிலையிலே நிறுத்துவார் என்கிற வார்த்தையை ஆண்டவரே பேசி இந்த வசனத்தின் மூலமாய் நீ யாரோடு பேச போகிறீர் எங்களுக்கு தெரியாது. நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்க விதமாக அவருடைய இருதயத்தை நீ இடைவிடுவீராக, நீ பேசுவீராக. மாம்சம் வெளிப்படக்கூடாது, இருதயத்தின் நிறைவு வாயின் வார்த்தையை வரக்கூடாது. ஆவியானுடைய வார்த்தையை வெளிப்படும்படியாக நிக்கிரி நடத்திப்பீராக. நீ நாமத்தை மேம்படுத்திக் கொள், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விசை வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். போதும். 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். ஏனென்றால் இம்மட்டும் இதுவரைக்கும் கர்த்தர் செய்த செயல்களை நினைவு கொள்வேன் என்கிற வார்த்தையை தியானித்து பேச வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று இந்த வார்த்தையை கர்த்தர் ஆழமான உள்ளத்திலே பதித்து இதே வசனத்தை காண்பித்து பேசும்படி என் உள்ளத்தில் ஏவ துவக்கினார். உடனே நான் கீழ்ப்படைய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சமயம் நாம் நினைக்கலாம், இந்த வருஷத்தை முடிக்க இன்னும் 3 நாட்கள் உண்டு. நாளைக்கு 1, 29, 30, 2, 31, 3. இந்த 3 நாட்களுக்குள்ளே கர்த்தர் தேவன் நமக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தன்னுடைய நிலையில உயர்த்த வல்லவராய் 365 வருஷம் செய்யாதா இந்த 3 நாளுக்குள்ள கர்த்தர் செய்ய போறாரு என்று நீ நினைச்சாலும் உனக்கு நடக்காது. 365 நாள் போச்சு, அப்ப நடக்கலையா? இந்த 3 நாள் என்ன நடக்க போகுது நீ நினைச்சினா உனக்கு நடக்காது. ஆனா யாருக்கோ இது தேவன் திட்டவழிமா சொல்லுகிறார். நல்லா இருக்கும் ஜெபித்து 3 நாளைக்குள்ளே உன்னை உன் நிலையிலே திரும்பவும் வியாதியை மாற்றுவா, வேதனை மாற்றுவா, மரணத்தின் கூரை மாற்றுவா, உன் பிரச்சனையை மாற்றுவா, வியாதியை மாற்றுவா. ஒரு போராட்ட காலத்திலே ஒரு முடிவை கற்றுக்கொண்டு ஏனென்றால் ஒரு சமயம் உனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம். வேதம் சொல்கிறது, உங்களுக்கு தெரிந்ததை நானே சொல்கிறேன். இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்ததையும் மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினதையும் லாசருவை வெளியே கொண்டு வந்ததையும் கேள்விப்பட்ட மக்கள் அவர் மலைக்கு போனாலும் கூட கீழே இறங்கினாலும் கூட படகில் ஒரு கூட்டம் ஜனம் அவருடைய இருந்து கொண்டே இருந்தது, நெருக்கிக் கொண்டே இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே பல நாள் வியாதிப்பட்டு
வசனம் சொல்கிறது, தன்னுடைய எல்லா விதமான வருமானத்தையும் சொத்து பத்து எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவு பண்ணி சுகம் கிடைக்காம இந்த டாக்டர் போனாங்க சரியில்லை, அங்க போ அங்க போனாங்க, இப்படி எல்லாம் போய் தனக்குள்ள எல்லாம் ஆசை ஆயிடுச்சு நின்றாங்க. கடைசியை கேள்விப்படுகிறார்கள், இயேசு சுகம் கொடுக்கிறாராம். ஆனா இவ்வளவு தீட்டுள்ளவராச்சே, உயிர் போய் கொண்டிருக்கிறதே 12 வருஷமா, தீட்டுள்ளவர் கிட்ட நெருங்க கூடாது. ஆனா இவளுக்கு ஒரு விசுவாசம், எப்படியாகிலும் அவரைதான் தொடக்கூடாது, அவதான் நம்ம கை மேல தொட்டு ஜெயிக்க கூடாது, அவருடைய வஸ்திரத்தையால் தொடாண்டு விசுவாசத்தோடு போய் தொட்டார். வல்லமை புறப்பட்டது. இயேசு கேட்கிறாரு, உங்களில் யார் என்னை தொட்டது? அப்படி சீசர் சொல்றது, ஆண்டவரே உனக்கு கொஞ்சமான இருக்குதா, இவ்வளோ ஜனம் நெருக்குது, உன் உடம்புல எங்க கைப்படுது கால்படுது எல்லாம் சீசர் சொல்கிறார்கள். ஆனா சீசருக்கு இல்லாத ஒரு அற்புதத்தை யாரோ ஒருத்தருக்கு வல்லமை புறப்பட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு வல்லமை தெரியல, வல்லமை புரியல உன் சரீரத்தை போல, ஆனா என்னது ஒரு வல்லமை புறப்பட்டு போயிருக்கிறது. யார் அது எனக்கு தெரியல, அவங்க வரணும். கர்த்தர் நிறுத்தினா 3 நாளைக்குள்ளே 362 நாள் போகட்டும். அந்த 3 நாளுக்குள்ளே யாருக்கோ தேவன் உயர்த்த போகிறார், அதை உயர போகிறது, அதை நிமிரப்பட போகிறார், அவமானத்தின் விலை கிடைக்க போகிறது, பிரச்சனை கீழ போகிறது. இந்த 3 நாளுக்குள்ளே திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை அடி எடுத்து ஒரு புதிய மனுஷியாக, ஒரு புதிய மனுஷனாக புதிய வசதி பிரவேசிக்க போகிறார். நிச்சயமே நிச்சயம். இந்த வசன சத்தியம், இந்த சத்தியம் 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவார். 3 முறை வருகிறது, உன் தலையை, உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவார். அது யாருக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் நிறுத்த போகிறார். வசனத்தை கொடுத்த கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது யாருக்கோ ஒருத்தருக்கு வசனம் பெறப்பட்டு போகிறது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோசேப்பின் எஜமான் 3ஆம் நாள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜனம் ஜனம் நாளாய் இருந்தது, ஜென்ம நாளாய் இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரனுடைய தலைவன் தலையையும் சுயபாக்கியனுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே நிறுத்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். பிள்ளைகளே, யோசேப்பு ஒரு தரிசனம் காண்பித்தார். இவங்க 2 பேருமே சிறைச்சாலையில் இருந்தார்கள். இந்த 2 பேரும் பானபாத்திரக்காரனும் சுயபாகியத்தான ஆகாரம் கொடுக்கிறவன் 2 பேரும் தான் ராஜாவுக்கு அருகில் இருக்க முடியும். அப்போ ராஜாவுடைய வலதுகள் இந்த செயின், அதற்கு போடுங்க பிரைஸ்லைட், ஒரு தங்க வைர பதிக்கப்பட்ட ஒரு செயின், கை செயின் காணாமல் போய்விட்டது. இப்போ இவங்க 2 பேரை தவிர யாரும் எடுக்க முடியாது. இவங்க விசாரிக்கிறாரு, இந்த கை செயின் எப்படி போனது, காணாமல் போனது, நீங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா, நான் உங்களுக்கு மறுபடியும் செய்வேன். ஆனா ஒத்துக்கல, 2 பேரும் சேர்ந்து போட்டுட்டார். அந்த இப்போ இவர்கள் சிறைச்சாலை இருக்கும் போது யோசேப்புக்கு ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவின்படியே யோசேப்பு சொல்கிறார், இன்னும் 3 நாளைக்குள்ளே நீ உயர்த்தப்படுவ, இன்னும் 3 நாளைக்குள்ளே சுயபாலுடைய தனி தூக்கப்படுவார். அப்ப இவங்க இந்த 3 நாளைக்குள்ள இருக்கும் பொழுது இந்த செயின் யாருடைய வீட்டில் இருந்தது என்றால் சுயபாலுடைய தனி வீட்டில் இருந்தது. அந்த கை செயின் கண்டுபிடிச்சிட்டார் ராஜா. உடனே 3 நாளைக்குள்ளே அவரை கூப்பிட்டு தூக்கிட வேண்டும்.
ஆனா இவன் அப்பாவியாச்சே, பானபாத்திரக்காரன் இவனை திரும்ப உட்கார வைக்கிறதுக்காக அதை செயின் கிடைத்ததினாலே ஒருத்தரை தூக்கி போட்டா, ஒருத்தர் உயர்த்தினார். ஆனால் இது அவருடைய பிறநாளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை 3 நாளைக்கு முன்பாகவே யோசிப்பு கர்த்தர் சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னு சொல்றாரு, இந்த 3 நாளைக்குள்ளே உன் தலை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவா. நான் நினைக்கிறேன் இவ்வளோ வருஷம் கருத்து அமைதியா இருந்துட்டாரு, இந்த வருஷம் முடிய இந்த 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ள உன் வியாதிய உனக்கு விளக்கப்படுகிறார், உன் பிரச்சனைய உனக்கு விளக்கப்படுகிறார், நீ பட்ட அவமானத்தை உனக்கு விளக்கப்படுகிறார், நீ சந்தித்த போராட்டத்தை இந்த 3 நாளைக்குள்ளே கத்து நிறுத்தி உன்னை பழைய போல கத்து நிறுத்தப்படுகிறார். ஜெபத்தை எழுந்திருக்கலாம், வேதத்தை எழுந்திருக்கலாம், பரிசுத்தத்தை எழுந்திருக்கலாம், எல்லாத்தையும் எதுவுமே இருக்கலாம். ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அந்த வருஷம் முடிய இந்த 3 நாளுக்குள்ளே கர்த்தர் நமக்காக எதையோ செய்ய திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை செய்து முடிப்பார். அது வியாதி கூட சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். அந்த பிரச்சனை, அந்த வேலையை நாளைக்கு போனா என்ன தெரியலையே, அந்த பிரச்சனைக்கு நம் 3 நாளுக்கு ஒரு முடிவு தெரியப்படுகிறது. நீ செய்கிற வேலையிலே ஒரு 3 நாளுக்கு முடிவு தெரியப்படுகிறது. உன் வருமானத்துக்கு ஒரு 3 நாளுக்கு முடிவு தெரியப்படுகிறது. உன் மழை போல பிரச்சனைகளுக்கு ஒரு 3 நாளுக்குள்ளே கர்த்தர் உண்டாக்கப்படுகிறார். நீ சோர்ந்து போகாதே, உன்னை திரும்பவும் பழைய நிலைமை கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். நீ எப்படி சீமானா இருந்தாயோ, சீமாட்சியா இருந்தாயோ, அதே நிலை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். இன்றைக்கு இந்த 3 நாளைக்குள்ளே என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 நாளைக்குள்ளே தேவன் செய்த ஒரு 5 காரியத்தை மாற்ற நான் சொல்லி துரிதமாக முடிக்கிறேன். இன்றைக்கு வாலிபர் கூட்டம் உண்டு. சரியாய் 10 மணிக்கு முடித்து உங்களை அனுப்பி வைக்கிறேன். வாலிபர் கூட்டம் நடைபெறும். ஆகையினாலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு கூட்டம் பிள்ளைகள் பிராக்டிஸ் பண்ண போகிறார்கள். ஒரு பாடல் புது வருஷத்தில் பாடல் சின்ன பிள்ளைகள் பாட போகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக மேலே அனுப்பி வைங்கள். இந்த 3 நாளைக்குள்ளே தேவன் செய்த காரியத்தை ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 14ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். தூரத்திலே அந்த இடத்தை, அந்த இடம் உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். திருமண வாழ்க்கையோ, வேலையின் வாழ்க்கையோ, வீட்டின் வாழ்க்கையோ, உன் இடத்தின் வாழ்க்கையோ, ஏதோ ஒரு காரியம் உனக்காக 3ஆம் நாளில் அந்த இடத்தை என்ன பண்ணிருக்கிறாரா, வைத்திருக்கிறார். அது ஆபிரகாம் 3ஆம் நாளில் அந்த இடத்தை கண்டார். இந்த 3 நாளைக்குள்ளே நீ செய்ய வேண்டிய ஒரு இடத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வைக்கிறார். அது எந்த எனக்கு தெரியாது. 3 நாளுக்குள்ளே ஒரு இடத்தை கர்த்தர் காண வைக்க போகிறார். உன் பிரச்சனை தீர்க்கிற இடம், உனக்கு பணம் கிடைக்கிற இடம், உனக்கு லோன் கிடைக்கிற இடம், உன் தேவையான இடம், எதுவோ இடத்தை உன் கண்ணாலே காணப்படுகிறார். 3ஆம் நாளில் அந்த இடத்தை கண்டான். 14ஆம் வசனம். ஆபிரகாம் இந்த இடத்துக்கு, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். என்ன பெயரிட்டான்? அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் அந்த இடம் நீ காணப்படுகிறாய். அந்த இடத்துக்கு என்ன பெயரா? கர்த்தருடைய பாதத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும். அது யெகோவா ஈரே. உன்னாலே வைக்க முடியல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார்.
உன்னால முடியல. நன்றி இந்த ராஜா. 362 நாள் முடியல. ஆனா 365வது நாள்லே உலக கர்த்தர் நன்மை கண்டுபிடிக்கிறார். அந்த இடத்திற்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். யெகோவா இருப்பதற்கு கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். உன் பிரச்சனையை இந்த 3 நாளுக்குள்ள கர்த்தர் பார்த்து தீர்த்துடுவார். உன் வியாதியை இந்த 3 நாளுக்குள்ள அவர் செய்து முடிச்சிடுவாரு. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை 3ஆம் நாளிலே கண்டார். உனக்காக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். வசனம் சொல்கிறது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21, 22. பின்னும் கர்த்தர் இதோ ம். எண்ணெயில் ஒரு இடம் இருந்து யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21, 22. பின்னும் கர்த்தர் ம். இதோ ம். என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே அங்கே கன்மலை மேல் நில்லு, நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மாட்டோம், கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கரத்தினாலே மூடுவேன். மூடுவார கர்த்தர். அந்த இடம் உனக்காக நான் ஒரு இடத்தை வைத்திருக்கிறேன். அந்த இடத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். நீ பயப்படாத. இந்த 3 நாளைக்குள்ளே உனக்கு காண வேண்டிய அந்த இடத்திலே கர்த்தரை காண வைக்க போகிறார். ஆமென். உனக்காக பார்க்க வேண்டிய காரியத்தை அவர் பார்த்துக் கொள்ள போகிறார். யெகோவா ஈரே எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். இதுவரைக்கும் நடக்கலையே, இதுவரைக்கும் முடியலையே, என் பிரச்சனை தீரலையே, என் தேவை ஒன்றும் நடக்கலையே. ஆனா கர்த்தர் உனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த 3ஆம் நாளிலே அந்த இடம் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே தேவன் வைத்திருக்கிற காரியத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5, 6. இயேசு அந்த இடத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5, 6. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது இயேசு அந்த இடத்தில் 3ஆம் நாளிலே அந்த இடத்தில் யார் வரப்போகிறார்? இயேசு தான் நிற்க போகிறார். அந்த ஜட்ஜிக்கு முன்பாக, அந்த வக்கீலுக்கு முன்பாக, அந்த கோர்ட்டுக்கு முன்பாக, அந்த போலீஸுக்கு முன்பாக, அந்த பிரச்சனைக்கு முன்பாக, அந்த வியாதிக்கு முன்பாக, அந்த டாக்டருக்கு முன்பாக யார் நிற்க போகிறது? இயேசு நிற்க போகிறார். அந்த இடத்திலே இயேசு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். கவனிங்கள். அந்த இடத்திற்கு வந்தவுடனே இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். உடைய பிரச்சனை மேல இருக்கு தெரியும் அவருக்கு. நீ பிரச்சனை உட்கார்ந்து இருக்கிற, அவர் உன்னால பார்க்க முடியல, ஜெபிக்க முடியல, அவரை தேட முடியல, அவரை பார்க்க முடியல உன்னால. ஆனா அவரே அந்த இடத்திற்கு வந்து உன்னை மேல பார்க்கிறார், அண்ணாந்து பார்க்கிறார், அந்த பிரச்சனையை பார்க்கிறார். உன்னால் முடியாதது என்னை பார்த்து உன் பிரச்சனை தீர்த்து வைக்க போகிறார். நீ அங்கே ஓடி போய் காட்டி மட்டும் இருக்கிற, எங்கே ஒளிஞ்சிருக்காத, நீ வா, நான் வீட்டில் நான் தங்க வேண்டும். அந்த 3ஆம் நாளிலே அந்த இடத்துக்கு இயேசு வருவார். அவர் வருவது மாத்திரமல்ல, அவர் ஒரு காரியத்தை செய்தார் பாருங்கள். அந்த இடத்திலே ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். உன் பிரச்சனை இருந்த இடத்திலே ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார் பாருங்கள்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10-11. யோவான் 6ஆம் அதிகாரம் 10-11. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் கவனித்தீங்களா? அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. வறட்சி இல்லங்க. எப்படி இருந்ததா? மிகுந்த புல். ஒரு செழிவை கத்தோட வைக்கவில்லை. இந்த 3 நாளைக்குள்ள உன் வறுமையெல்லாம் கத்தர் மாற்றுவா. உன் பிரச்சனை எல்லாம் தீர்ப்பா. உன் வீட்டுக்குள்ள அவர் வருவார். சகைவே வா, வீட்டுல தங்கன்னு சொன்னவர். அந்த இடம் புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். புல்லுள்ள மிகுந்த புல் இருக்கு அந்த இடத்திலே. உன் வாழ்க்கையிலே எல்லா வறட்சியும் கத்த மாற்றி போட்டு, நான் திரும்ப சொல்கிறேன், உன்னால் நம்பலாம் முடியாது. ஆண்டுடைய வசனம் இந்த 3 நாளைக்குள்ளே அந்த பிரச்சனைக்கு கத்த ஒரு முடிவை கொண்டு வரப்படுகிறார். அந்த இடத்துக்கு கத்தனை கொண்டு போவா. நீ இருக்கும் இடத்திலே இயேசு வருவா. இருக்கும் இடத்துல அண்ணாந்து பாப்பா. அந்த இடத்துக்கு வந்த மாத்திரத்திலே அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ இறங்கி வா. தேவப்பிள்ளையே, அந்த இடம் 3ஆம் நாளிலே இயேசு வந்து நிற்பா. எதற்காக நிற்கப்பினார் என்கிறதை சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்கள், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீவுக்கு முதலாளியாகிய பூப்பிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு, அந்த இடத்திலே எங்களை யாருமே புறமே தள்ளிட்டாங்க, வானம் சொல்லிட்டாங்க. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். எப்படி செய்தானா? 3 நாளும் எங்களை பட்சமாய் விசாரித்தான். உன்னை யார் விசாரிக்கிறது இல்லையோ, இந்த 3 நாளுக்குள்ளே உன் எல்லா காரியத்துக்கும் கர்த்தரே விசாரிக்க வருகிறார். அது எப்படி விசாரிப்பாரா? பட்சமாய் விசாரிப்பார். 3ஆம் நாளிலே அந்த இடத்தை பார்த்தார். அந்த இடம் உன்னை விசாரிக்கும். அதற்கு இயேசு வருவார். அந்த இடம் உனக்கு மிகுந்த புல்லுள்ளதா இருக்கும். அந்த புல்லில் எடுத்து ஜன உட்கார வைத்து திருப்தியாக்கி வேண்டியவற்றை கொடுத்தார். அப்பத்தையும் மீனையும் எல்லாம் கொடுக்கப்படும். கொடுத்ததுக்கு பிற்பாடு உன்னை பட்சமாய் விசாரிப்பார். 3ஆம் நாள் அந்த இடத்திலே உன்னை விசாரிப்பார். 2வது பாருங்கள், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3ஆம் நாளைக்கு யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 11, 15, 16. 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3 நாளைக்கு என்ன செய்ய சொல்றார் ஆண்டவர்? ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தப்பட்டிருங்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரதியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். சீனாய் மலையின் மேலே எல்லாருக்கும் இப்படி கர்த்தர் இறங்குவார். ஆனா 3ஆம் நாள் நீ ஆயத்தமாயிரு. தாசத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாயிரு. 3ஆம் நாளில் ஆயத்தமாயிரு. 3ஆம் நாளிலே அந்த இடத்தை காண்பாய். 3ஆம் நாளிலே நீ ஆயத்தமாயிரு. 15, 16. அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள். 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள்.
மூன்றாம் நாளுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இந்த மூன்றாம் நாளிலே நீ ஆயத்தமாய் இருப்பாயானால் நடக்கிற காரியத்தை பாருங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2-3. கர்த்தர் என் பெலனும் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 2-3. கர்த்தர் என் பெலனும் கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவருக்கு என்ன ஆயத்தம் பண்ணுவேன்? அவருக்கு என்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே என் தகப்பனுடைய தேவன். அவரை உயர்த்துவேன். அவர் என்ன செய்வேன்? ஆயத்தமா இருக்க சொன்னாரே, எதற்காக? நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆயத்தப்படுத்துவேன். அவர் வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். இன்றைக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே கர்த்தரை ஆயத்தப்படுத்த வைக்கிறார். எதற்காக இந்த ஆயத்தம்? எதற்காக இந்த ஆயத்தம்? நீங்கள் வாசியுங்கள். 1 நாளாகும் 12ஆம் அதிகாரம் 39-40. 1 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 39-40. அவர்கள் அங்கே தாவீதோடே கூட 3 நாள் இருந்து போஜனபானம் பண்ணினார்கள். 3 நாள் தாவீதோடு 3 நாள் தங்கியிருந்து போஜனம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். சகலரும் தெரிந்தார்களா? ஆயத்தம். கவனித்தீங்களா? 3 நாள் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா அத்திப்பழ அடைகள், மாவு அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சைப்பழங்கள், திராட்சைப்பழங்கள், திராட்சரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே நீ ஆயத்தமாய் இருக்கும் பொழுது உன் துக்கத்தை மாற்ற வைக்கிறார். தாவீதோடு கூட இருக்கிற ஜனங்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு மகிழ்ச்சி கட்டி வச்சிருக்கிறார். ரொம்ப துக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற, துக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த 3 நாளைக்குள்ளே கர்த்தரை மகிழ்ச்சியாக அமைகிறார். தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆயத்தமானதினாலே மகிழ்ச்சி அடைந்தார். ஏன் தெரியுமா? யோனாவை காக்கும்படிக்கு மீனை கட்ட ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். வாசித்து பாருங்கள். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். படிங்க. யோனாவை விழுங்கும்படி ஆயத்தப்படுத்தி இருந்தார். எதை பண்ணியிருந்தாரா? ஆயத்தம். உனக்காக சில காரியத்தை ஆயத்தப்படுத்துறார். உனக்கு யோனாக்கு வீழ உனக்காக ஒரு காரியம் ஆயத்தமா இருக்குது, ரெடியா இருக்குது. ஒரு கர்த்தருடைய மகிழ்ச்சியாக போகிறார். எல்லாம் உனக்கு ஆயத்தமா இருக்குது. ஏனென்றால் 3ஆம் நாள் நீ ஆயத்தமாயிரு. உனக்கு மகிழ்ச்சி காலத்து கொண்டிருக்கு. எல்லாரும் மகிழ்ந்தார்கள். உன் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்கவே இல்லை. 3வது பார்வை, அந்த இடம் உன்னை பட்சமாய் விசாரிப்பார். ஆயத்தம் மகிழ்ச்சியா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம்
12:13. அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் 1 சாமுவேல் 30:12. அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். ஆனா கர்த்தர் அப்பத்தை கொடுத்தார். ஜீவாப்பம் நானே. அவன் உயிர் அவனுக்குள்ளே திரும்ப வந்தது. தாவீது அவனுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தண்ணீரை கொடுக்கும் போது அவன் உயிர் அவனுக்குள்ளே 3 நாளைக்குள்ளே கர்த்தனுக்கு ஒரு அப்பத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். யார் கைவிட்டிருந்தாலும் கர்த்தரை கைவிட மாட்டான். இந்த 3 நாளைக்குள்ளே கர்த்தர், நீ ஆச்சரியப்படும் உங்க எஜமானே உன்னை கைவிட்டிருக்கலாம், உனக்கு கொடுக்க வேண்டியதை அதான் கொடுக்காமல் இருக்கலாம், நீ மறந்து இருக்கலாம், ஆனா கர்த்தரை கைவிட மாட்டான். உயிர்ப்புக்கு ஏற்ற ஊதியத்தை என் தேவன் உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உனக்கு அவன் மறந்திருக்கலாம், உன்னை விட்டுட்டு இருக்கலாம், ஆனா 3ஆம் நாள் உனக்கு ஒரு அப்பம் காத்து கொண்டிருக்கிறது. 3ஆம் நாளில் அந்த அப்பத்தை கொடுத்த மாத்திரத்திலே அவன் உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது. இந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 20:19. காரியம் நடந்தபோது 1 சாமுவேல் 20:19-23. காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளிந்திருக்கும் இடத்திற்கு 3ஆம் நாளிலே நீ ஒளிந்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்திருந்தும். கவனியுங்கள், 3 நாள் வரைக்கும் நீ காத்திரு. உனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது என்ன காரியம் தெரியாது. இந்த காரியம் நடக்கும் பொழுது உன்னை சுத்தி வைத்திருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். இந்த அப்பம் உன்னை விடுதலையாக்க போகிறது. நீ வாசித்து பார். ஏசாயா 51:14-15. ஏசாயா 51:14-15. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். உடனே விடுதலையாவான். இந்த 3 நாளைக்குள்ளே இத்தனை வருஷம் இந்த 3 நாள் கிடைச்சிருமா? நிச்சயம் கட்டி கிடைக்க வைக்க வேண்டாம். இவ்வளவு கால சிறையிருப்பில் இருந்தோம், இவ்வளவு சிறைப்பட்டு இருந்தோம், இந்த 3 நாள் விடுதலை கிடைச்சிருமா? எப்படி விடுதலையாக்க தெரியலையே. அவசரம் செய்கிறது. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. அவனுடைய அப்பா அப்பத்தை கட்ட வைத்திருக்கிறார். இந்த 3 நாட்களுக்குள்ளே உனக்காக ஒரு அப்பம் கொடுக்கப்படும். அந்த அப்பத்தினாலே உனக்கு ஜீவன் உண்டாகும். உனக்கு காரியம் கைக்குடி வரும். உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்கிறவராக. 3ஆம் நாள் உன் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலைக்கு ஒன்று தேவை, அப்பம். கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், நானே உங்களுக்கு ஜீவப்பம். அப்பத்தை புசித்தால் என்னென்றைக்கும் மறிக்க மாட்டான். அப்போ இன்னும் 3 நாளைக்குள்ளே கர்த்தர் ஒரு விடுதலை தரப்போகிறார். அவதான ஜீவப்பம். அந்த அப்பத்தின் மூலமாக நமக்கு ஜீவன் உண்டாகப்படுகிறது, நமக்கு விடுதலை கிடைக்கிறது. 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும்
உன் நிலையிலே நிறுத்துவார். 3ஆம் நாள் அந்த இடம் உன்னை பட்சமாய் விசாரிக்கும். 3ஆம் நாள் ஆயத்தம் மகிழ்ச்சியாக்கும். 3ஆம் நாள் அப்ப உனக்கு கொடுக்கப்படும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 3ஆம் நாள் எங்க போவே? நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர போகிறாய். 3ஆம் நாளிலே உனக்கு ஒரு ஆலயம் உண்டு. கரைப்பட்ட உன் சரீரத்தை 3ஆம் நாளில் கர்த்தர் ஆலயமாய் மாற்ற போகிறார். நீயே தேவனுடைய ஆலயமாய் இருக்க போகிறார். இதுக்கு அடையாளம் 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ வருவாய். உன்னுடைய ஆலயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வசனம் தெளிவா இருக்கிறது. ஏசாயாவிலே, ஏசாயாவின் புஸ்தகம் பாருங்கள். ஏசாயால 38ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்கள். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்கிறார். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்ன? கர்த்தருடைய போவதற்கு அடையாளம் என்ன? தேவன் பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஒரு அடையாளம். உன் சரித்திருக்கிற பல நாளுக்கான வியாதி, பல நாள் அழிவுபட்டிருக்கிற பிரச்சனை, இந்த 3 நாளுக்குள்ளே கர்த்தரை குணமாக்க போகிறார். உன் சரித்திற்கு விளக்க போகிறார். நீ தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆலயமா இருக்க போகிறார். அந்த ஆலயம் 3ஆம் நாள் அடையாளம் என்ன? 3ஆம் நாளிலே உன்னை அவரை கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வருவார். ஆலயமாய் மாற்றுவார். இந்த ஆலயத்தை கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அது எதை சொன்னாரு? தன் சரீரமாகியார். அவங்க கேட்கிறாங்க, கட்டி நாளைக்கு கட்டி எத்தனை வருஷம் இருந்துச்சு? 40 வருஷத்துக்கு மேல இருக்கு. நாளைக்கு நீ இடிச்சிட்டு சொல்றியே. அவன் சொல்றாரு, தன் சரீரமாகிய ஆலயத்தை, தன் சரீரமாகிய ஆலயத்தை நீங்க கொண்டு போடுங்க. உம்மனை நான் உயிரோடு இருந்திருக்கேன். இப்ப இந்த சரீரம் தான் இந்த ஆலயம். உன் சரீரத்தை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா காரியத்திலிருந்து இந்த 3 நாளுக்குள்ளே கர்த்தர் உன்னை ஆலயமாய் மாற்றப் போகிறார். நீ நம்பலையோ ஆனா கர்த்தர் யாரையோ ஒருத்தரை கர்த்தர் ஆலயமாய் மாற்றப் போகிறார். அதான் திரும்ப சொல்றேனே, அந்த பெரும்பாலும் சிரிக்கிறாது. என்னுடைய வல்லமை புறப்பட்டு போனது. யார் என்னை தொட்டது? அப்ப இந்த வசனம் போது நீ யாருக்கும் தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு நிச்சயம் தொடும். என்னை சுற்றுலா செலவுக்கு தெரியுதோ இல்லையோ, கூடுகிற சபையாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனா யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த வசனம் போய் அதை பரிசுத்தமாக்க போகிறது. இந்த 3 நாளைக்குள்ளே கர்த்தர் அந்த சரீரமாகிய ஆலயத்தை மறு புதுப்பிக்க போகிறார். உன் ஆலயம், இந்த ஆலயத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பார். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே யூதா பென்யமீன், எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எல்லாரும் 3 நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள். அது 9ஆம் மாதம் 20ஆம் தேதியா இருந்தது. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அந்த காரியம் உனக்கான ஒரு காரியம்.
அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் உனக்கு நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர் காரியத்தை நடத்தி கட்ட வைக்கிறார். எந்த காரணத்துக்கு தெரியாது, ஆனா அந்த குறிப்பிட்ட காரியத்தின் நிமித்தமாக ஆடை புதுப்பிக்கப்பட செய்கிறது. அந்த காரியத்தை தேவனே முன்னே நடத்த வைக்கிறார். அந்த காரியம் ஆலயம் உன் காரியத்தை வாய்க்கப்படும். அது எந்த காரியம் எனக்கு தெரியாது. வசனம் சொல்கிறது அந்த காரியம் நீ நினைத்திருக்கிற காரியத்தை கர்த்தரே செய்ய வல்லவராய். கடைசியாக பாருங்கள், 3ஆம் நாளிலே கர்த்தர் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம். 3ஆம் நாளிலே 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவின் தாயும் அங்கே 3ஆம் நாளிலே இருந்தால். 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து எந்த காரியம் செய்தாரா? கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசி வைத்தார்கள். நீ விசுவாசி. 3ஆம் நாளில் ஒரு அற்புதம் நடக்கப்படுகிறது. நிச்சயம் கானாவூரிலே அற்புதம் நடக்கும். இந்த 3 நாளைக்குள்ளே கர்த்தர் அற்புதத்தை செய்து முடிக்கப்படுகிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீ அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டது அந்த அற்புதம் செய்கிற காரியத்தை பாருங்கள். ஒன்றோடு சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40-41. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 40-41. தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாக காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு இருந்து எல்லாவற்றையும் பிரத்யட்சமாக காண செய்தார். நீ காணாத காரியங்களை இந்த 3 நாளைக்குள்ளே கர்த்தர் காண வைக்கப்படுகிறார். இதுவரைக்கும் நீ காணல, பிரத்யட்சமாய் கர்த்தர் காண வைக்கப்படுகிறார். ஏன் தெரியுமா? வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த மனுஷரை அப்போஸ்தலர் 4:16. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமிலே வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே. கர்த்தருக்காக செய்ய போகிறது. உன் கண்கள் காண போகிறது. காண செய்வார். 3ஆம் நாள் உனக்கு அற்புதத்தை நீ ஏற்றுக்கொண்டீங்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. சுருக்கமாய் சொல்வேன், ஆனால் 3ஆம் நாளிலே அந்த இடத்தை பார்ப்பீர்கள். 3ஆம் நாளிலே ஆயத்தமாயிருப்பீர்கள். 3ஆம் நாளிலே அப்பம் புசிப்பீர்கள். 3ஆம் நாளிலே ஆலயமாய் மாறுவீர்கள். 3ஆம் நாளிலே அற்புதத்தை காண்பீர்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வாரா? அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். இயேசுவே, இந்த வருஷத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலே இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் இடைவிட வைத்த கிருபைக்காக நமக்கு சோதனையா. என்ன 3 நாள் தான் இருக்கிறது. இந்த 3 நாளைக்குள்ளே திரும்பவும் எங்கள் தலையை உயர்த்தி எங்களை எங்கள் நிலையிலே நீ திரும்ப நினைத்து போகிறீர். எங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி, வேதனை எல்லாம் மாற்றி, சஞ்சலத்தை எல்லாம் மாற்றி ஒரு மாபெரும் காரியத்தை செய்வீராக. வந்திருக்கிற மக்களை கர்த்தராக செய்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.